ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் குடும்ப பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கும்படி அனைத்து அதிர்ஷ்ட கதவுகளும் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் நீ செய்யும் காரியங்களில் முயற்சியை மட்டும் என்றுமே நிறுத்திவிடாதே. ஏனெனில் அதுதான் நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப் போகின்றது. உன் மனதுக்குள் என்னதான் பல அவமானங்களும் பல வலிகளும் இருந்திருந்தாலும் நீ ஒவ்வொரு முறையும் என்னை நம்பி முயற்சிக்கின்றாய் பார். அதுதான் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகின்றது. இந்த நம்பிக்கையானது தான் எனது சக்தியே. அதனால் எனது சக்தியை அதிகப்படுத்த என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கையை மிகைப்படுத்தி கொண்டே இரு. அப்போதுதான் அதற்கு ஈடாக எனது அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். நீ பயிற்சியுடன் கூடிய முயற்சியை நிறுத்தாவிட்டால் மட்டுமே தான் உன் முன் 1000 கதவுகள் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் உன் வாழ்வின் வெளிச்சத்திற்காக ஒரு சிறிய ஜன்னலையாவது என்னால் திறந்து வைக்க முடியும். நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மூடி கிடக்கும் அத்தனை கதவுகளையும் நீ தாண்டி சென்றால் உனக்கான வெற்றி என்பது நீ நினைத்ததற்கும் மேலாகவே இருக்கும். சில சமயங்களில் மற்றவர்கள் செய்யும் குற்றத்திற்கு நீயாகவே உனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்கின்றாய். எப்படி தெரியுமா? உன்னுடைய கோபத்தினால் நீ பொறுமை இழந்து நான் உனக்காக தரும் வாய்ப்புகளை நீ தவறவிடுகின்றாய் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் தரும் வாய்ப்புகளை நீ இழந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக முழுமையாக நான் தரும் வாய்ப்பினை நீ பயன்படுத்தி கொள்வாய். அதுவரை நீ வாய்ப்புகளை இழக்கவில்லை, அனுபவங்களை தான் பெற்றுக்கொள்கின்றாய் என்பதில் தெளிவாக இரு. அதனால் தேவையில்லாமல் வாய்ப்புகளை தவறவிட்டோமே, மேன்மேலும் நமது வாழ்க்கையானது பின்தங்கிக் கொண்டிருக்கின்றதே என்று அர்த்தமில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு சொந்தமானது எதுவும் வேறு யாருக்கும் போகாது. அதில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது உனக்காகவே படைக்கப்பட்டிருந்தால் மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். தேவையில்லாமல் நடக்கும் விஷயங்களை உனக்கு சாதகமாக கட்டாயப்படுத்தி முயற்சிப்பதற்கு பதிலாக அமைதியாக இருக்க பழகு. நிதானம் என்பது உனக்கு இல்லை என்றால் நீ அமைதியை இழப்பாய் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கென்று அமைத்த வெற்றி படிகளை உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வெற்றி படிகளில் நீ ஏறும் வரை கொஞ்சம் நிதானமாக இரு. உனக்கான காரியங்கள் இதுவரை நடக்கவில்லை என்றால் சரியான நேரம் கைகூடி வரவில்லை என்று தான் அர்த்தம். மூடப்பட்ட கதவுகள் இதுவரை மூடியே இருக்கின்றது என்றால் உனக்காக சிறந்ததாக ஒன்று திறக்கப் போகின்றது என்று தான் அர்த்தம். என்றுமே உன்னுடைய மனதையும் புத்தியையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனச்சோர்வு மட்டும் என்றுமே அடைந்து விடாதே. அது உன்னை தவறான வழியில் செல்ல தூண்டிவிடும். உன் வாழ்வின் திருப்புமுனையான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது. உன் கனவு, உன் தொழில், உன் திருமணம், உன்னுடைய நிதி மற்றும் உன்னுடைய ஆரோக்கியம் அனைத்திற்கும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இப்போது நீ ஒரு புதிய உனக்கு சாதகமான ஒரு வளர்ச்சி காலகட்டத்தில் தான் நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நம்பு. இனி உன் வாழ்வில் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் செல்வத்தாலும் வெற்றியாலும் அனுபவிக்கப் போகின்றாய். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த சிவராத்திரியின் இரவுக்குள் இந்த வில்வ இலையை தொட்டுவிடு. இன்னும் 2 நாட்களில் உன் குடும்பம் பொருளாதாரத்தில் அசுர வளர்ச்சி அடைய போகின்றது. மாற்றத்தை விரும்பினாயல்லவா? நீ கேட்ட அந்த மாற்றத்தை அடையப் போகின்றாய். எந்த கொம்பனாலும் இனி அந்த மாற்றத்தை தடுக்கவே முடியாது. இனி உன் வாழ்வினில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.